2026 தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் என்று மதிமுக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானத்தின் போது உறுப்பினர்கள் பலத்த கரகோஷமும் இந்த தீர்மானத்திற்கு எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். கடந்த முறை எத்தனை தொகுதிகள் மதிமுகவிற்கு திமுக தலைமையில் ஒதுக்கப்பட்டது? இந்த முறை அவர்களின் கோரிக்கை என்னென்னவாக இருக்கிறது? விவரிங்க. நிச்சயமாக வணக்கம். அதாவது ஈரோட்டில் மதிமுகவின் 31வது பொதுக்குழு, அதாவது தலைவர் ஆடிட்டர் ராஜன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவில் பார்த்தோம்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்ட 1800க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று வருகின்றன. ஈரோட்டில் முதல் முறையாக மறைந்த மதிமுகவின் பொருளாளர் கணேசமூர்த்தி இல்லாமல் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு. அதே போன்று ஈரோட்டில் 3வது முறையாக மதிமுகவின் பொதுக்குழு நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழுவில் பார்த்தோம்னால் 28 தீர்மானங்கள் முன்னிறுத்தப்பட்டது. இந்த தீர்மானங்கள் முதன்மையாக பார்க்கக்கூடியது என்னவென்றால், இன்னும் ஓராண்டுகளில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இது குறித்து மதிமுகவின் கூட்டணி குறித்தும் பல்வேறு தரப்பு விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மதிமுகவின் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன பார்த்தோமால், கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து திமுக, அதாவது இந்திய கூட்டணி தலைமையிலான தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அதே போலவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மதிமுக திமுக கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அடுத்த படியாக பார்த்தோம்னால், மதிமுக 1997ஆம் ஆண்டு முதல் 2010 வரையில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது. தற்போது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பதால் மதிமுக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை பெறும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவிடம் அங்கீகாரத்தை பெறும் வகையில் அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என முக்கியமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உடனே மதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மிகுந்த கைத்தட்டல் ஆரவாரம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். ஏன் என்று பார்த்தோம்னா, மதிமுக பொதுச் செயலாளர் கூடிய வைகோ தலைமையிலான கட்சி தொடர்ந்து செயல்பட்ட போது அங்கீகாரம் பெற்றிருந்தது. இந்நிலையில் கடந்த சில தேர்தலாக குறைந்த அளவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நிலையிலும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நிலையிலும் கட்சிக்கான அங்கீகாரம் பெற முடியாத நிலையில் இருந்தது. இதனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மதிமுக ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற முனைப்போடு கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என மதிமுக தொண்டர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். அதன் அடிப்படையிலே தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.